வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை தமிழமி. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது தமிழமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 5. அதுக்கு முன்னாடி நம்ம போன பார்ட் 4ல் சொல்லியிருப்போம் நம்ம சைன்இன் பண்ணிட்டு போட போகிறோன்னா, எனக்கு இன்னும் சைன்இன் பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ கூட சீக்கிரம் அதையும் நான் கற்றுக்கிட்டு சைன்இன் பண்ணி என்னோடய பேர் தமிழ் கேமிங்காக மாற்றுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஒரு லாபி காட்டும். அதில் நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே போயிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தமிழில் மட்டும்தான் பேச போகிறோம். தமிழில் மட்டும்தான். சரி, நம்ம எப்பவும் போல் எடிட் கொடுத்துட்டு நம்மளோட சர்வைவல் சீரீஸ் மைன்கிராஃப்ட் பார்ட் 5 நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நான் இப்போ இதில் க்ரியேட்டிவ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ஸோ நான் இப்போ வெளியே போய் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது புரியாது. அதனால் உள்ளே போய்ட்டு ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, நம்ம லோடிங் ஆகி முடியட்டும், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல் ரொம்ப லேட்டாக லோடிங் ஆச்சு, எனக்கே தெரிஞ்சுது அப்பயே. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுது. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஆடின்னு இருக்கோம்ல, அதனாலேயும் இருக்கலாம். சரி, நம்ம இப்போ உள்ள போயிடலாம். சீக்கிரம் வா. இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன், சொதப்பிடாத. சூப்பராக. ஓகே, சர்வே. ஓகே, பாருங்கள் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு பெரிய வீடை கட்டி வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போதைக்கு தூங்கிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம இதுதான் நம்மளோட வீடு. ஐயோ, க்ரீப்பர் மண்டையாக வேறு வரானு. ஏன்டா எனக்குன்னே வரியாடா? ஐயோ இவனா, இந்த ஸ்பைடர்லாம் நம்ம நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே இந்த ஏரி வந்து அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், மோசமானவனாக இருக்கான். இருங்க, நம்ம ஆக்ஸ் எடுக்குது. எங்கே இந்த க்ரீப்பர் இதோ இருக்கான். இப்படிக்கா இருந்தா போயிட்டான், அவனே போயிட்டான். நம்மளா ரொம்ப விலை கொடுத்தான். இங்கே ஸ்பைடர் அமைதியாக தாங்க இருக்குது. அடிச்சு விட்ருமா? இல்லை, அமைதியாக இருக்க ஸ்பைடர் எதுக்கு அடிக்கணும்? ஐயோ பயமாக இருக்கே. சுற்றி காவல் காக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. வா நீ வருவியான்றானுங்க. இப்பட்றா வருவேன்? டேய், இப்பட்றா வருவேன்? பதில் சொல்லுங்கள். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷீல்டு எடுத்து கையில் வச்சுப்போம். லெஃப்டில் மாட்டிக்கிட்டு. ஐயோ பயமுத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேயே நைட்டில் பயமுட்டினது பார்த்தாம காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களாடா உங்கள் வேலையை. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஓடுறா கவினே. எதுக்கு நம்ம இப்போ அங்கேருந்து இங்கே ஓடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைடர் நண்பை துரத்திட்டு வந்தார் அவரோட சோழியை முடிக்க. இவனே அடிக்காமல் தான் இருந்தான், நானே அடிக்காம வைக்கிறேன். ஹாய் குரூப்பே, வணக்கம். வா, உன்னை அடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் நண்பா. இங்கே பாருங்கள், சண்டையில் வேடிக்கை பார்க்கலாம். இந்த கிரீப்பர் நம்ம வெடிக்காமல் சாவடிக்கணும். சூச்சோ, ஆக்ஸ் வந்துச்சுங்க. பாடி இப்படி தப்பிச்சோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பைடர் கிட்ட போட அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, ஸ்பைடர்லாம் ரொம்ப நல்லா வந்தாங்க. நைட் ஆனால் தான் அடிக்கிறான். ஆனால் அவன் நைட் இருக்கக்கூடாது. நம்ம அவனை இப்போயே வச்சிடலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோண்டு கட்டியிருக்கோம். நம்ம அந்த தொல்லைகள்லாம் துரத்திட்டு நம்ம பாதி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இது தான். இன்னும் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேணாம், நம்ம கட் பண்ணி போட்டிருந்தா உங்களுக்கும் போர் அனுப்பிச்சிடும். என்னடா இவன் விளையாடி போடுறதா இருக்கானா இல்லை கட் பண்ணி போடுறதுக்கு வந்திருக்கானா நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து கமெண்ட்ஸில் கழுவி அதெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா இப்படி தான் பண்ணணும். என்ன கேப்பு
சரி அங்கே இருக்கட்டும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கான பேஸ்மெண்ட்டை போடுவோம். இருங்க, நான் இந்த 2 பிளாக்லேயே முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பிளாக் தான் நான் வெட்டின மரத்துலேருந்து அதிகமாக கிடச்சிது. ஆனால் ஒரு பெரிய சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காண்டி பல மரங்களை தியாகம் பண்ணிட்டேன். நீங்கள் சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளெயினான பிளேஸுக்கு போயிட்டு தான் க்ரீப்பரையும் ஸ்பைடர் அடிச்சிருப்பேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தியாகம் பண்ண வேண்டியதுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரங்கள்லாம் எனக்கு ஒத்துழைச்சிது. சரி நண்பா எனக்கு வெட்டிக்கோன்னு சொல்லிச்சு. ஓகே நண்பா உன் பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் அதை வெட்டிட்டேன். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரியல் லைஃப் யாரும் மரத்தை வெட்டாதீங்க ரியல் லைஃப்பில். ஏன்னா மரம் தான் இந்த உலகம்னு சொல்லுவாங்க. அதாவது மரம் இல்லைனா நம்ம இல்லை. சரி நம்ம இதை கட்டுவோம். என்ன பேச வந்தோமோ அதை பேசுறதை விட்டுட்டு வேறு என்னமோ பேசினுக்கிறோம். நம்ம ஒரு டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சோன்னா அதுக்கு சம்மந்தமாக இருக்க இன்னொரு டாப்பிக்கை பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கட்டி முடிச்சுட்டு உங்களை பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு மறுபடியும் ஒரு மனசாட்சி சொல்லிச்சு, ஒழுங்காக பேசி போடுற அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதோட பேச்சு நான் இப்போ கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டேன். சரி பேசினே ஆடும். இப்போ இதை முடிக்க முடியாது போலக்கே. ஆமாம் தானே, பெட்டு வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாட்டிலே வீட்டை கட்டி முடிக்கிறோன்னு சொல்லிட்டோம். இப்படி சொன்னால் நீங்களே கோச்சிக்க மாட்டீங்க? கண்டிப்பாக கோச்சிக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாட்டிலே மொக்கையாக அடி வீடியோ போட்டதுலேருந்து நீங்கள் என் மேலே காண்டில் இருப்பீங்க. ஆனால் நான் அப்படி மொக்கையாக போட்டதே நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்குன்னே இல்லை, நீங்கள் தான் என்னோடய மாசி. இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலாமா? என்ன சொல்கிறீங்க? போயிடலாம். ஜூட்டு ஐயோ போகும்போதெல்லாம் பயமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு தூங்கி ஏஞ்சிட்டு காலைல வந்தோம். காலைல பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு அழகாக இருந்துச்சு. சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக்கில் பிளாங்க் தேவைப்படுது. இதுக்கு நான் இப்போ எங்கேருந்து போய் எடுப்பேன்? மறுபடியும் போய்ட்டு காடுகளை அழிக்கணும். நோ ப்ரோ, இந்த பிளாக்கில் தான் இப்போ தேவைப்படுது. நம்மக்கிட்ட தான் ஓக் சாப்ளிங் இருக்க. சாப்ளிங் அதாவது மரம் நடுறதுக்கு தேவையானது. டோன்ட் ஃபியர், என் கவினேசியா கவலையே இல்லை. கவலை கடக்கு கண்டுக்காமல் ஜாலி பண்ணிட்டு வளைய விரிச்சு வீசு. சரி இப்போ என்ன பண்ணேன்? சாப்ளிங் எடுத்துக்கு வந்தேன். மறந்தே போயிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நட்டு வேறு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மைனிங்க்கும் போனோம். பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லை எதுவுமே இல்லை. இங்கே வச்சுருப்போம் ஸ்டிக்ஸ்லாம் எங்கப்பா? ஸ்டிக்ஸ் எங்க யோ ஸ்டிக்ஸ் எல்லாம் காணுயோ. நிஜமாக காணுமையா? எங்கயா? எல்லா ஸ்டிக்ஸும் காலியா? செய்யணுமா? ஒரு ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. இந்த பாட்டு பையன் எடுத்துகிட்டு போனோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மரங்களை ஒரு பக்கத்தில் நட்டுட்டு இதெல்லாம் இங்கே நடு, இங்கே 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 இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி மரம் இங்கே ஒன்று இருக்குது. இதை எடுத்துப்போம். எல்லாம் சீக்கிரமாக வளர்ந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு போன் மீல் என்னமோ பண்ணுவாங்க. ஆமாம், போன் மீல் பண்ணுவாங்க சீக்கிரமாக வளர்கிறதுக்கு. இவ்வளோ பெரிய மரத்தில் இச்சினோண்டு தானா? இல்லை, எனக்கு இது பத்தாது. நோ நம்ம அங்கே போகிறோம். இப்போ
ஸோ கடலில் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போவோம். சுனாமிலே ஸ்விம்மிங் அடிக்கிற இந்த கவினுக்கு கடலை பற்றிலாம் பயமே இல்லை. ஓகே, நம்ம அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ், போக முடியல. சுச்சோ நம்ம மூழ்கிடுவோம் போலக்கு. வந்தாச்சு, கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுக்காண்டி கொஞ்சம் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்ததில் என்னோடய மூக்கு அடைச்சிக்கிச்சு, என்னால் மூச்சு விட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த கொடிய நோய் என்னை விட்டு போயிடும், அதாவது இந்த மூக்கடைப்பு என்னை விட்டு போயிடும். மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கட்சி இருக்குது. இங்கேருந்து தானே இல்லை அங்கேருந்தே சேர்த்தா தெரில. போட்டிருந்தெல்லாம் இப்போ வளர்ந்துருக்குமா மரம்லாம். மீன் இருக்குது, அடித்தா என்ன ஆகும்? மீன் கிடைக்கும். ஐயோ, மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. இப்படியே போவோம், ஏன்னா ரொம்ப கீழே போனால் மூச்சடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இறந்திடுவோம். பாட்டு பாடுவாங்க எல்லாரும். இறந்திடவா நீ பிறந்தால். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் போடுற காமெடியெல்லாம் நீங்கள் மொக்க காமெடின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. அதே இல்லை உங்கள் ப்ரோ உங்களோட காமெடியெலாம் நல்லாயிருக்கு, உங்களோட பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ரெட் டாட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணணும், மறக்கக்கூடாது. என்னானாலும் சப்ஸ்கிரைபுக்கு மட்டும் மறக்கக்கூடாது. நீங்கள் என் வீடியோ பார்க்காம இருக்கலாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகே, 34 கட்சிருக்கு. 34 × 4 எவ்வளோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ 130, அதாவது 2 ஸ்டாக்கு கிடைக்கும். போய்ட்டு இப்போது பிளாங்காக மாற்றினா குறைஞ்சபட்சம் 2 கிடைக்கும். சரி, எங்கே இருக்குது? இதாக இருக்குது. எங்கே இருக்குது? ஓகே, பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஃபுல்லு, செகண்டும் ஃபுல்லு. நம்மளுக்கு 2 ஸ்டாக் கிடச்சிருக்கு, இதுவே போதும். சரி, வாங்க போயிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கதவு செஞ்சுப்போம். கடுப்பாக இருக்கு. ஜாய் வீட்டு விடலாம். ஒரே ஒரு கதவு ஒரே ஒன்று செஞ்சோமா? இல்லை எடுக்கல. ஓகே, ஒரே ஒரு 2. செஞ்சிட்டோமா? இருக்குண்ணா ஒன்று. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஏன் கதவுன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கில் அந்த கௌஷிக் வந்த மாதிரி வேலை செய்யுமா, குறுக்கில் அந்த ஜாம்பிஸ் வந்தாங்க, வந்துடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ப முடியாது அவனுங்க. ஓகே, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போதைக்கு வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரே கட்டியிருப்போம். ஏன்னா நம்ம 2வது ஃப்ளோர்லாம் கட்டி அதில் என்ன வைக்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே முடிச்சிடலாம். அதில் நான் அடுத்த பார்ட்டில் என்னென்னலாம் வைக்கிறேன், எங்கெங்கெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணோன்னா நாளைக்கு, அந்த வீடியோ பார்க்கணுன்னா நாளைக்கு 6 மணிக்குள்ளே வந்துடும். சரி கைஸ், பை பாய், டேக் கேர்.